ரொம்ப கியூட்டா பேசுறீங்க ரோஷினி. ஐயோ! தேங்க்ஸ் நண்டி. ஸோ உங்க கம்பெனிக்கு என்ன மாதிரி ஏஐ வாய்ஸ் வேணும்? நாங்க ஏஐ ஆட்டோமேஷன்லாம் பண்ணுவோன்ட்டு ஒரு பிசினஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ, "நீங்க ஏஐ வாய்ஸ் காலிங் பண்ணுவீங்களான்னு?" கேட்டாங்க. அதெல்லாம் பண்ணுவோம்" அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்ப எனக்கு ஒரு ஏஐ வாய்ஸ் காலிங் பண்ணி குடுங்க. பட் இந்த ரோபோட் பேசுற மாரிலாம் இருக்கக்கூடாது. ரியலா ஒரு பொண்ணு பேசுற மாரியே இருக்கணும். அதுவும் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கணும்னு சொன்னாங்க. நான் என் டீம் கிட்ட கேட்டு பார்த்தேன், "இதெல்லாம் பண்ண முடியுமா?" அப்படின்னு. என் டீம், "இதெல்லாம் சப்ப மேட்டர் ப்ரோ. அசால்ட்டா பண்ணலாம் ப்ரோ" அப்படின்னு சொன்னதும் ப்ராஜெக்ட்ட டேக் ஓவர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு சாம்பிள் வாய்ஸ் பண்ணி குடுத்தோம். எங்களுக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. பட் கிளையண்ட் வந்து, "இல்லைங்க, எனக்கு வேற வாய்ஸ் குடுங்க. இந்த பொண்ணு வேணாம். இன்னொரு பொண்ணு வாய்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டாரு. செகண்ட் ரவுண்ட்ல டீமோட உட்காந்து நானே அந்த கால டிகர் பண்ணி ஏஐ கிட்ட பேசினேன். நம்ம ஏஐ பேசுனதுல எனக்கே லைட்டா வெக்க வந்துருச்சு. அச்சோ! தேங்க்ஸ். உங்களோட கம்பெனிக்கு என்ன மாதிரி ஏஐ வாய்ஸ் வேணும் சொல்லுங்க? உங்கள மாரி தாங்க வேணும். இந்த நம்பருக்கு நீங்களும் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கால் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஏஐ பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க.